ஹலோ வியூவர்ஸ், நாங்கள் ரீசெண்டாக போன தடா ட்ரிப் பற்றி தான் சொல்ல போகிறேன். நாங்கள் ஒரு 15 மெம்பர்ஸ் இருக்கோம். சென்னையிலேருந்து காலையில் ஒரு 4 மணிக்கு புறப்பட்டோம். ஈவினிங் ஒரு 10 o'clockலாம் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ 1 day ட்ரிப்பு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தாராளமாக இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அங்கேயே போய் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டோம். ஆக்சுவலாக ரொம்ப காடு மாதிரி ஒரு இருந்த இடத்துல தான் நாங்கள் வந்து சமைக்க ஆரம்பித்தோம். தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு போயிட்டோம் நாங்கள் வழியிலேயே. ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து தண்ணி கூட கிடைக்காது, குடிக்கிற தண்ணி நான் சொல்கிறேன். ஸோ அதனால் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு தான் போகணும். அங்கே சமைச்சு சாப்பிட்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி செய்யலாம். அதுக்கப்புறம் ஃபால்ஸுக்கு புறப்பட்டோம். மதியத்துக்கு மேலே வழியில் நாங்கள் டிடிஎஃப் வாசனை கூட பார்த்தோம். அண்ட் தென் அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஃபீலிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஒரு சின்ன டிசப்பாயின்ட்மெண்ட் என்னன்னாக்கா, ஃபால்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துக்கு எங்களால் போக முடியல. பட் போகிற வழியிலலாம் நீரோடைகள் மாதிரி அழகாக இருந்துச்சு. ஸோ அதிலலாம் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஸோ இதில் வந்து நம்ம குளிக்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் ஃபீல் பண்ணோம். அதுக்கப்புறம் பாறைகள்லாம் வழுக்கி விழற மாதிரி பாசியெல்லாம் பிடிச்சிடல. ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. ஏன் கேட்டிங்கன்னா, தண்ணி வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. பாருங்கள், எங்களோட ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணுறோன்ட்டு. ஸோ அங்கே வந்து போகலாமா வேணாவா, அங்கே வந்து ரொம்ப ராக்கியாக இருக்குமா, நடக்க முடியுமா சொல்லிட்டு நிறைய கேள்விகள், நிறைய தடைகள்லாம் ஏற்பட்டுருச்சு. அதையும் மீறி நாங்கள் போனோம். சூப்பராக என்ஜாய் பண்ணோம். செம்ம பிளேஸு, எல்லாருமே போகலாம். செலவே ஆகாது. அந்த பிளேஸுக்கு நீங்கள் போனீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் உண்டு, ஒரு 50 rupees கேட்குறாங்க, அவ்வளோதான். மற்றபடி நம்ம தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நடந்து போகும்போது ரொம்ப ரொம்ப ராக்கியாக இருக்கும். ஆனால் வந்து அந்த அட்வென்ச்சரஸாக இருக்கும். ஸோ யங்ஸ்டர்ஸ் தாராளமாக போகலாம், சின்ன பசங்களும் தாராளமாக போகலாம். கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள், ஏதாவது உடம்பு சரியில்லை அந்த மாதிரி ஆட்கள்லாம் அங்கே போனால் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ மற்றபடி இந்த ட்ரிப்பு சூப்பராக அமைஞ்சதுங்க. ஸோ பாருங்கள், இங்கே ராக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு. இதில் தான் நம்ம நடந்து போகணும். அது நமக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப வெயிலாக இருக்க நேரத்தில் போகாமல் இருந்திங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டு. தண்ணியில் நாங்கள் விளையாடினோம் பாருங்கள், அட்டகாசம், சூப்பராக விளையாடினோம் நாங்கள். அவ்வளோ ஃப்ரெஷ் வாட்டர், அது அப்படியே ரன்னிங்லேயே இருந்துச்சு. லைக் ரிவர் மாதிரி போயிட்டே இருந்தது. அதனால எனக்கு வந்து அந்த ஃபீல் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரிப்பு போடலாம், தாராளமாக தடாக்கு போங்க. ஸோ தடா இஸ் எ சூப்பர் ட்ரிப். ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த தடா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷில் இருக்குது. ஸோ சென்னையிலேருந்து நம்ம இந்த ட்ரிப்புக்கு வந்து 1 dayல போயிட்டு வந்துடலாம். ஸோ தாராளமாக இந்த மே மந்த்துக்கு நீங்கள் வந்து தடாக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், எப்படி போகிறது, நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த இடத்த வந்து நம்ம லைவ்லி ஆக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. Ready. Three, two, one. Niña, cadera, Angelina,